reverse of print A. இது ரிவர்சிங் ஆர்டர்ல நமக்கு டேட்டாவை பிரிண்ட் பண்ணும். டிசெண்டிங் ஆர்டர்ல லோயர் கேஸ்ல இருந்து இசட்ல இருந்து ஏ அண்ட் அப்பர் கேஸ் இசட்ல இருந்து ஏ நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் சார்ட்டிங்குள்ளார ரிவர்ஸ் யூஸ் பண்றதும் வேற. அண்ட் சார்ட்டிங்ல ரிவர்ஸ் வந்து ஃபால்ஸும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் அண்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ கவுண்ட் அப்படிங்கிறது ஓவராலாக நான் தேடுற இன்புட் டேட்டா எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குங்கிறத எனக்கு செக் பண்ணும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நான் தேடுற டேட்டா எத்தனாவது இண்டெக்ஸிங் பொசிஷனில் இருக்குங்கிறத எனக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இதே கொடுத்துக்கலாம். இதில் நம்ம டேட்டாஸ் இருக்கு. ஸோ print a dot count of apple. ஆப்பிள் எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணும். இண்டெக்ஸிங் எனக்கு பிரிண்ட் பண்ணல. ஆப்பிள் எத்தனாவது இண்டெக்ஸிங்ல இருக்கு? நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங் அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸிங்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ 2 அப்படிங்கிறது அதோட கவுண்ட். 1 ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், செகண்ட் அக்கரன்ஸ், 2 அக்கரன்ஸ் இருக்கு. அதனால நமக்கு 2 பிரிண்ட் ஆயிருக்கு. print a dot index of apple. ஸோ எத்தனாவது இண்டெக்ஸிங் பொசிஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸோட பொசிஷன் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். செகண்ட் அக்கரன்ஸ் பொசிஷன் அது போய் செக் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் அது ஆப்பிள் ஃபைண்ட் அவுட் பண்ணோடனே அந்த இண்டெக்ஸிங்கை பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் ஆப்பிள் இருக்கா அதோட இண்டெக்ஸிங்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆப்பிள் இருக்கா அதோட டேட்டாவே எனக்கு ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு லூப் மூலியமா மட்டும்தான் அதை வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனை போய் ஒன்று ஒன்றா எனக்கு செக் பண்ணி பார்த்துட்டு இண்டெக்ஸிங்கை பிரிண்ட் பண்ணுங்கிறப்போ லூப் தான் யூஸ் பண்ணணும். டைரக்டா வெறும் சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் லிஸ்டோட ஃபங்க்ஷன்ல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. எல்லா ஐட்ரேஷனையும் போய் செக் பண்ணுங்கன்றது டைரக்டா நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லூப்ல ஃபார் லூப். ஃபார் லூப் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்துட்டு ஃபார் லூப் அப்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ்க்கும் லூப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத மட்டும் நான் இங்க பேசிக்கா காட்டுறேன். ஓகே, லூப்னா என்னது? வாட் இஸ் லூப்? எஸ், ஸோ ஒரே வேலையை திருப்பி திருப்பி நம்ம பண்றது. அதோட இன்புட்ஸ் இருக்கிற வரைக்கும் அண்ட் என்னோட கண்டிஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த வேலையை திருப்பி திருப்பி அதை பண்ணிட்டே இருக்கும். வேற எங்கேயும் போகாது. ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வேலையில இருந்து எக்ஸிட் ஆகும். அதுதான் லூப்பிங். ஓகே, ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் இவ்வளோதான் இல்லை. ஃபார் லூப் நான் லூப் எடுக்கிறப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் லூப்பிங் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டேட்டா டைப் பேசிஸ்ல நான் காட்டுவேன். ஓகேங்களா? ஃபார் எனி வேரியபிள், எந்த வேரியபிள் வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். இன் உங்களோட இன்புட் டேட்டா, எந்த வேரியபிளோட இன்புட் டேட்டாவை நீங்க கால் பண்ண போறீங்களோ அது இன்புட் டேட்டா. நெக்ஸ்ட் உங்களோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்ல கண்டிஷன்ஸ் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏ வேரியபிள் ஃபார் ஐ இன் ஏ, print I. நிறைய டேட்டா இருக்கிறதுனால ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐ வேரியபிள் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ஐட்டமா எனக்கு எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ ஓவரால் டேட்டா அது வந்து ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு ஐட்டம் மட்டும்தான் அதால ஹோல்ட் பண்ண முடியும். மல்டிபிள் ஐட்டம்ஸை ஒரு சிங்கிள் வேரியபிளால ஸ்டோர் பண்ண முடியாது. சிங்கிள் ஐட்டம் மல்டிபிள் வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொடுத்துட்டே இருந்தால் மட்டும்தான் அதால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இங்கே நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ தட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஏல இருக்க ஆப்பிள் எடுத்துட்டு வந்து எனக்கு ஐ வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். ஸோ லூப்பிங்காக உள்ள வரும். ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கோம். ஸோ தட் அதை ஆப்பிள பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அகைன் ஆப்பிள் எடுத்துட்டு வரும், ஃபெச் பண்ணும், பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மேங்கோ ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கிவி ஐட்ரேஷன், நெக்ஸ்ட் ஜூ, இந்த மாதிரி எல்லா ஐட்ரேஷனையும் பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் செக் பண்ணும். ஸோ தட் ஏ வேரியபிள் எனக்கு எந்த ஒரு ஐட்ரேஷனுமே இல்லை, லூப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு வெளியே வந்துடும். ஸோ வெர்டிக்கல் ஆர்டர்ல எனக்கு ஒவ்வொரு டேட்டாவை செப்பரேட்டா பிரிண்ட் பண்ணும். ஓகே, print A. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? Give me a second. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்?
ஓகே. ஸோ ஐட்ரேஷன் வந்து எனக்கு 5 டைம்ஸ் நடக்கும். லூப்பிங் வந்து 5 டைம்ஸ் நடக்கும். பட் ஒவ்வொரு தடவையும் நான் யார பிரிண்ட் பண்ண சொல்றேன்? ஏ வேரியபிள பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஏ வேரியபிள் எனக்கு யார் இருக்காங்க? ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆப்பிள், மேங்கோ, கிவி, ஜூ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ 5 ஐட்ரேஷனுக்கும் எனக்கு அந்த ஏ வேரியபிள் இருக்க ஹோல் டேட்டாவும் தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே. இந்த ஃபார் லூப் இன்னொரு டைம் சொல்றீங்களா? ஃபார் லூப்பா? ஓகே. ஃபர்ஸ்ட் லூப் அப்படிங்கிறது ஒவ்வொரு டேட்டாவா எனக்கு எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட எவ்வளோ இன்புட் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் எனக்கு ஐட்ரேஷன் நடக்கும். லூப்பிங் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க என்கிட்ட 5 இன்புட்ஸ் இருக்கு. 5 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 5 டைம்ஸ் எனக்கு லூப்பிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஐ வேரியபிள்ல ஏங்கிற ஒரு ஐட்டமை எனக்கு ஸ்டோர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் உள்ள வந்து அதோட ஒர்க் பார்க்கலான்னு வரும். உள்ள நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்ப ஏ வேரியபிள்ல இருக்க ஹோல் டேட்டாவே எனக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஏ வேரியபிள்ல செகண்ட் ஆப்பிள் எடுத்துட்டு வந்து எனக்கு ஐ வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். ஸோ உள்ள வரும் அண்ட் உள்ள வந்து ஏ வேரியபிள்ல இருக்க ஹோல் டேட்டாவையும் பிரிண்ட் பண்ணும். அண்ட் தேர்ட் மேங்கோவை எடுத்துட்டு வந்து ஐ வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். ஆப்பிள் ஃபுல்லா பிரிண்ட் பண்ணும். கிவி ஸ்டோர் பண்ணும். பட் அகைன் அண்ட் அகைன் நம்ம ஏவை தான் பிரிண்ட் பண்ண சொல்றதுனால 5 டைம்ஸ்மே எனக்கு ஏ வேரியபிள்ல இருக்க ஹோல் டேட்டாவையும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே. 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 ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன். ஸோ லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் ஒரு சிங்கிள் லைன்ல என்னோட இஃப் கண்டிஷன் லூப்பிங்கு எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் லைன்ல என்னால் கொடுக்க முடியும். அதுதான் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன். இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் லூப்ல எனக்கு இந்த ஃபார் லூப்ல இருக்க ஒவ்வொரு ஐட்ரேஷனா பண்ணுங்க. ஒவ்வொரு ஐட்ரேஷனா பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணுங்க. இந்த கண்டிஷனை செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா வேற அவுட்புட் பிரிண்ட் பண்ணுங்க. எல்ஸ் பிளாக் போங்க. அப்படி இல்லையா எனக்கு இன்னொரு லூப்பை கிரியேட் பண்ணுங்க. அப்போ நம்ம ஒரு 4 to 5 லைன்ஸ் ஒரு மினிமலான ஒரு ஃபங்க்ஷனை ரன் பண்றதுக்கு நம்ம கொடுக்குறோம். கரெக்ட்டுங்களா? பட் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லைன்ல இது எல்லாத்தையுமே நான் டிஃபைன் பண்ண முடியும். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார என்னோட ஃபார் லூப் என்னோட கண்டிஷன் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ண முடியும். சோ தட் அது டைரக்டா எல்லாத்தையுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். லைன் பை லைனா ஒவ்வொரு ஐட்ரேஷனா போய் எனக்கு செக் பண்ணாது. ஒரு லிஸ்ட்டுக்குள்ளாரே எல்லா ப்ராசஸையுமே எனக்கு கம்ப்ளீட் பண்ணிடும் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன். புரியுதுங்களா? சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். புரியுதான்னு பாருங்க. 1 2 3 4 5. ஓகே. ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ண போறேன். லிஸ்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ளார எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த எக்ஸ் வேரியபிள்ல என்னோட இருக்கிற எல்லா டேட்டாவையும் பவர் 2 இன்டூ 2 பண்ண சொல்றேன். 1 பவர் ஆஃப் 2, 2 பவர் ஆஃப் 2, 3 பவர் ஆஃப் 2, 4 பவர் ஆஃப் 2, 5 பவர் ஆஃப் 2. இந்த மாதிரி நான் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது நம்மளோட எக்ஸ்பிரஷன். என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் எனக்கு உள்ளார நடக்கணும். அதுக்கப்புறமா என்னோட ஃபார் லூப்பிங்க கொடுக்குறேன். ஃபார் வேரியபிள் எக்ஸுங்கிற வேரியபிள்குள்ளார ஏங்கிற டேட்டாவை நான் ஸ்டோர் பண்றேன். இப்போ ஏல ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்க? 1 இருக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த 1 எடுத்துட்டு வந்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். அடுத்தது இந்த எக்ஸ்பிரஷனுக்காக போகும். 1 பவர் ஆஃப் 2 அகைன் 1 தான். ஓகேங்களா? ஸோ 1 பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் ஸ்கொயர் 1 பிரிண்ட் பண்ண இது வந்துட்டு சாரி 1. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏ வேரியபிள் நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? 2. 2வை எடுத்துட்டு வந்து எனக்கு எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். ஸோ எக்ஸ் 2 பவர் ஆஃப் 2 4. 4ங்கிறத எனக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஏ வேரியபிள்ல 3 இருக்கு. 3 எடுத்துட்டு வரும். இது வந்து எனக்கு எதுக்காக அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஃபார்மேஷன்ல என்னோட அவுட்புட் வரதுக்காக நம்ம லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இதே டேட்டாவை நான் இந்த மாதிரி ப்ராசஸிங்ல கொடுக்குறேன். A is equal to 1 2 3 4 5 for x in A. A exponential of
எக்ஸ். ஸோ பிரிண்ட் ஸோ இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 25 நான் இங்கே வந்துட்டு டபுள் இன்டூ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் மாற்றணும். ஓகே. ஸோ இது நம்ம அவுட்புட் நமக்கு எப்படி வருதுன்னா வெர்டிக்கல் ஆர்டரில் தனியாக வருது. பட் ஆனால் எனக்கு லிஸ்ட்லேயே என்னோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். என்னோட இன்புட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு லிஸ்ட்லேயே ஸ்டோர் பண்ணணுங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு சிங்கிள் ப்ராசஸ்க்கு நான் மல்டிபிள் லைன்ஸ் எழுத தேவையில்லை. ஒரு மெயின் ஒரு சேம் லிஸ்ட்டுக்குள்ளாரே என்னோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் முடிச்சுக்குவேன். லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட எக்ஸ்பிரஷன். எதை பேஸ் பண்ணி நான் இப்போ ரியாக்ட் பண்ண போறேன், அது என்னோட எக்ஸ்பிரஷன். செகண்ட் கொடுக்க வேண்டியது உங்களோட கண்டிஷனோ இல்ல ஃபார் லூப்போ என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி அது ஐட்ரேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி எனக்கு கண்டிஷன் செக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பிரஷனை எனக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் இருக்க எக்ஸ்பிரஷனை எனக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். இல்ல நம்ம எவ்வளவு எக்ஸ்பிரஷன் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ கண்டிஷனும் கொடுக்கலாம், இஃப் கண்டிஷனும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 1 2 3 4 5 ஈவன் நம்பரை மட்டும் நான் ஃபில்டர் அவுட் பண்ண போறேன் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் மூலமா. ஃபார் லூப் இஃப் லூப்ல நான் அது வந்து ஃபார் லூப்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். வெறும் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் மூலமா எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள். ஸோ ஃபார் எக்ஸ்ல ஏல இருக்க எல்லா டேட்டாவையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏல நம்ம வந்து ஒரு ரேஞ்சும் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் நான் இன்னும் எடுக்கல. ஸோ டீப்பா போக வேண்டாம். ஏல இருக்க எல்லா டேட்டாவையும் ஒன்று ஒன்றா எனக்கு எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். அண்ட் அதோட எக்ஸ்பிரஷன் எதுவுமே கிடையாது. எக்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்லி தான் நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன். பட் நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ண சொல்றேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா என்னோட எக்ஸை மாடுலஸ் ஆஃப் 2 பண்ணும்போது யார் யாரெல்லாம் ஜீரோவால டிவைட் பண்றாங்களோ அவங்கள மட்டும் இந்த எக்ஸ்ல ஸ்டோர் பண்ண சொல்றேன். ஃபார் லூப்பிங் நடக்கும், இந்த கண்டிஷனை செக் பண்ணும், அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ல போய் என்னோட வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். ஓகே, இப்போ நான் என்னோட டேட்டாவை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஈவன் 214 மட்டும்தான் எனக்கு ஸ்டோர் பண்ணி. ஓகேங்களா? புரியுதுங்களா? மேம் திருப்பி ஒரு வாட்டி சொல்றீங்களா? லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஓபன் பண்ண உடனே நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட எக்ஸ்பிரஷன். நான் எதை அவுட்புட்ல பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட லூப்பிங். ஒரு ஐட்ரேஷனா போய் நீ எடுத்துட்டு வா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபார் லூப் கொடுப்போம். அந்த ஃபார் லூப்லயே நீங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்கணும்னா நம்ம இஃப் கண்டிஷன். ஸோ என்னோட ஏ எடுத்துட்டு வந்து நான் எக்ஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். இங்க நம்ம பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ஏ வேரியபிள் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் விட்டுருங்க. ஏ வேரியபிள் எடுத்துட்டு வந்து எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி எக்ஸ் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 2 எடுத்துட்டு வந்து எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் ஏ வேரியபிள்ல இருக்க 1 எடுத்துட்டு வந்து எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணுது. நான் டைரக்டா பிரிண்ட் பண்ண சொல்லாம ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்கேன். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்? 2வால டிவைட் ஆகும்போது 0 வருதான்னு பாருங்க. வந்தா மட்டும் எனக்கு எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இங்க நீங்க எல்ஸ் யூஸ் பண்ணணுமா? எல்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வேணும் அப்படின்னா எல்ஸ் பிளாக் ஃபுல்லா கொடுத்துக்கலாம். கண்டிஷன் மல்டிபிள் கண்டிஷன்ஸும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 2 எடுத்துட்டு வரும். ஏ வேரியபிள் இருக்க 2 எடுத்துட்டு வந்து எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணும். 2வால டிவைட் பண்ணும்போது 0 ரிமைண்டர் வருதான்னு பார்க்கும். 0 ரிமைண்டர் வந்துச்சுன்னா எனக்கு எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் 3 அப்படிங்கிற ஏல இருக்க வேரியபிள் எடுத்துட்டு வந்து எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணும். சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடும். 4 எடுத்துட்டு வரும். எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால எனக்கு 4 எடுத்துட்டு வந்து எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். 5 சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ தட் அது ஸ்கிப் பண்ணிடுது. ஒரே லைன்ல எனக்கு லூப்பிங்கும் நடக்கும், கண்டிஷன்ஸும் நடக்கும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நடக்கும், என்னோட எக்ஸ்பிரஷன்ஸும் நடக்கும். அதுதான் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன். ஓகே மேம். Okay. So next, nested list. A is equal to 1 2 3 4. இது nested list. ஓகேங்களா? ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார 2 லிஸ்ட் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் A of 0. என்ன அவுட்புட் வரும்? 1, 2
எஸ் 1 2 ரெண்டுமே வரும். இதோட இண்டெக்ஸிங் பொசிஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங் மெயின் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இது 0 இண்டெக்ஸ், இது 1 இண்டெக்ஸ். ஓகேங்களா? இதுக்குள்ளார சப் இண்டெக்ஸ் வந்துட்டு எனக்கு 0 1. அகைன் இது 0 இது 1 சப் இண்டெக்ஸ். மெயின் லிஸ்டோட இண்டெக்ஸிங் வேற, சப் இண்டெக்ஸோட இண்டெக்ஸிங் வேற. ஸோ இதை நான் ஸ்லைஸ் பண்றேன். சப் இண்டெக்ஸையும் நான் ஸ்லைஸ் பண்றேன் அப்படின்னா a ஆஃப் 0 and 1. இப்போ என்ன அவுட்புட் வரும்? இன்னும் half an hour. 2 மேம். 2. ஸோ 0 இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங்ல யார் இருக்காங்க? 2 இருக்கு. ஸோ தட் 2 பிரிண்ட் ஆகும். இதுதான் நெஸ்டட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? லிஸ்ட் அப்டேட் பண்ணும்போது காப்பி பண்றது அதெல்லாம் நேத்தி சொல்லிட்டேன் இல்லைங்களா? b ஈக்குவல் டு a பண்ணும்போது அது காப்பி ஆகுமா ஆகாதா சொல்லல. 1 2 3 4 5. இப்போ b is equal to a. ஓகேங்களா? a ல இருக்க எல்லா டேட்டாவையும் நான் b ல ஸ்டோர் பண்ணிட்டு b of 0 equal to 100. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். print a print b. என்ன அவுட்புட் வரும்? ஏக்கு வந்து 1 2 3 4 5, பிக்கு வந்து 100 2 3 4 5. 100 2 3 4 5. இது சேம் மெமரி லொகேஷன்ல இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரெண்டு பேருமே ஒரே ஷீட்டை தான் காட்டுறாங்க. இவங்க கலர் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி இவங்க காட்ட போற பேப்பர்லயும் கலர் ஆயிருக்கும். நான் காப்பி பண்ணா மட்டும்தான் தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுவே நான் அதே ஏ வேரியபிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் கொடுத்தாதானே மேம் அந்த மாதிரி மாறும்னு சொன்னீங்க. என்னம்மா? அசைன்மெண்ட் ஆபரேட்டர் கொடுத்தாதானே அந்த மாதிரி மாறும்னு சொன்னீங்க. அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல அப்பதானே இந்த மாதிரி அந்த வேல்யூ அதிலேயே ஸ்டோர் ஆகும்னு சொன்னீங்க. இது வந்து நம்ம காப்பி பண்ணுவோம் இல்லைங்களா? மெமரி லொகேஷன் செக் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா? a ஈக்குவல் டு b அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டு பேருமே ஒரே பிளேஸ்ல தான் இருப்பாங்க. இவங்களும் அவங்களும் ஒண்ணுதான். ஏவும் பியும் ஒண்ணுதான். அதே மாதிரி தான் அது ரியாக்ட் ஆகும். சப்போஸ் வேற வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னா எனக்கு b is equal to list of a இல்ல காப்பி ஆஃப் ஏன்னு சொல்லி நான் இப்போ கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ b யோட டேட்டால நான் சேஞ்சஸ் பண்றேன். print a. எனக்கு சேஞ்சஸ் நடக்காது. ஏன்னா ஏல இருக்க டேட்டாவை லிஸ்டா காப்பி பண்ணி நான் b ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து நான் b ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். அப்ப b ல நான் பண்ற சேஞ்சஸ் எல்லாம் a ல ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு கிடையாது. ஏன்னா நான் பண்ண போற சேஞ்சஸ் எல்லாமே என்னோட ஜெராக்ஸ்ல, என்னோட பிரிண்ட் அவுட்ல, மெயின் காப்பில நான் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. பட் இவங்க என்ன நடப்பாங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே பேப்பர் தான் ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்க காட்டுறாங்கன்னா அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும், அவங்க கலர் பண்றாங்கன்னா இவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும். அதனாலதான் இதோட மெமரி லொகேஷன் சேம்னு வரும், இதோட மெமரி லொகேஷன் டிஃபரெண்ட்னு வரும். ஓகே. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நீங்க காப்பி ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். லிஸ்ட்ங்கிறப்போ என்ன சொல்றது, அந்த டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆப்வியஸ்லி அது லிஸ்ட் டேட்டா டைப்ல இருக்கனால அதை காப்பி பண்ணி எனக்கு ஸ்டோர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காப்பி ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ a is equal to 1 2 3 3, b is equal to copy function of a. எனக்கு a-வை ஒரு காப்பி எடுத்துட்டு வந்து b ல ஸ்டோர் பண்ணுங்க. அஃபெக்ட் ஆகாது. காப்பி a டாட் சாரி அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஏல இருக்க டேட்டாவை print b 100 to 3. ஓகேங்களா? ஏல இருக்க டேட்டாவை காப்பி எடுத்துட்டு வந்து எனக்கு b ல ஸ்டோர் பண்ணிருக்கு, ஏவே எனக்கு காட்டல. ஓகே,
ஸோ அதுதான் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுதான் காப்பி ஃபங்ஷனோட வேலை. தனியா எனக்கு செப்பரேட்டான ஒரு மெமரி லொகேஷன்ல அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் அப்பெண்ட். ஓகே. ஜஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிம்பிளான ஒரு இது மாதிரி காட்டுறேன். 10, 20, 30, 40, 50. Num of append of 60 and the num of remove of 20, result equal to list comprehension a power of 2. So for x in நம்மள இருக்க எல்லா டேட்டாவையும் எனக்கு x வேரியபிள் மூலமா ஒரு ஐட்ரேஷனா போய் செக் பண்ணுங்க. பட் எந்த கண்டிஷன் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா எக்ஸ்ல யாரு கிரேட்டர் தென் 20 இருக்காங்களோ அவங்கள மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ எனக்கு என்னென்ன அவுட்புட் வரும்? ஜஸ்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு இது மாதிரி எழுதிருக்கேன். ஸ்மால் ப்ரோக்ராம் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 60 லாஸ்ட்ல ஆட் ஆகும். ஓகே 60 ஆட் ஆயிடுச்சு. அப்போ என்னோட வேரியபிள் என்னென்ன இருக்கும்? 10, 20, 30, 40, 50, 60 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் தென் 20 ரிமூவ் ஆகும். 10, 30, 40, 50, 60. 10, 30, 40, 50, 60 இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண இதுல சொல்லிருக்கேன்? வந்து 30, 40, 50 வந்து இன்டு 2 பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுவோம். எஸ். ஸோ 30, 40, 50, 60 எனக்கு 2ஆல மல்டிபிள் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனா தான் போகும். 10 ஆக்சுவலி எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால அந்த அவுட்புட் வராது. 20 நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த அவுட்புட் வராது. 30 எனக்கு புல் பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணும், சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ தட் இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும். 40 எனக்கு எடுத்துட்டு வரும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்து லிஸ்ட்டுக்குள்ளாரையே ஸ்டோர் பண்ணிக்கும். 50 எனக்கு எடுத்துட்டு வரும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, எக்ஸ்பிரஷன் கொடுத்து லிஸ்ட்லேயே ஸ்டோர் பண்ணிக்கும். 60யும் நம்ம அப்பின் பண்ணியிருக்கோம். ஸோ தட் 60யும் எனக்கு ஆட் ஆயிருக்கும் அண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து லிஸ்ட்ல எனக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். புரியுதுங்களா லிஸ்ட்? எஸ் மேம். லிஸ்ட்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி டவுட்ஸ்? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி பார்த்தோம் அண்ட் வேரியபிள் டைரக்ட் மெசேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ஷன். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு வேரியபிளோட வேல்யூவை நான் அசைன் பண்ணிட்டே இருக்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் நாட் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பார்த்தோம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நான் தேடுற டேட்டா உள்ள இருக்கா இல்லையாங்கிறத எனக்கு செக் பண்ணி சொல்றதுக்காக வி ஆர் யூசிங் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். வெதர் அந்த ரெண்டு வேரியபிளும் ஒரே மெமரி லொகேஷன்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தது ஃபுல்லாவே டேட்டா டைப்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் ஆர் இண்டெக்ஸ்ட் அண்ட் அதை வந்து ஸ்லைஸ் பண்ண முடியும் இண்டெக்ஸ் மூலயமா. அதுல 3 இண்டெக்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் ஸ்டார்டிங் பொசிஷன், செகண்ட் இண்டெக்ஸ் வந்து எண்டு வந்து -1 ரியாக்ட் ஆகும். தேர்ட் இண்டெக்ஸ் நீட் இருந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஜம்பிங் பொசிஷன் மாதிரி, ஸ்டெப் அப் பொசிஷன் மாதிரி. ஓகேங்களா? அண்ட் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு நம்மளால மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். அப்பர் லோயர் அண்ட் ஸ்டிப் யூஸ் பண்ணி அதோட ரெண்டு பக்கம் இருக்க எம்டி ஸ்பேசஸை ரிமூவ் பண்ண முடியும் அண்ட் ஸ்பிளிட் யூஸ் பண்ணி என்னோட வேர்டை தனித்தனி ஒரு ஐட்டமா ஸ்டோர் பண்ண முடியும், கன்கார்டினேட் பண்ண முடியும். ஸோ கன்கார்டினேட் பண்ணும்போது பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்றப்போ ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் மட்டும் தான் நமக்கு ரியாக்ட் ஆகும். இன்டிஜர் டு இன்டிஜர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸா ஒர்க் ஆகும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நீங்க கன்கார்டினேட் பண்ணீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் இன்டிஜர் ஃப்ளோட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம நார்மலா பார்த்தது தான். அடுத்தது பூலியன். எல்லாமே எனக்கு ட்ரூவா தான் இருக்கும் எக்ஸப்ட் எம்டி, நல், none, 0 or empty, none, false. இது வந்தா மட்டும் தான் எனக்கு false ன்னு print ஆகும். இது எல்லாமே ட்ரூ தான். நெக்ஸ்ட் பார்த்தது லிஸ்ட் டேட்டா டைப். லிஸ்ட் டேட்டா டைப்ல
எல்லாமே இண்டெக்ஸ் தான். சேஞ்ச் பண்ண முடியும். என்ன வேணா பண்ண முடியும். ஸோ லிஸ்ட்ல வந்து நம்மளால ஸ்லைசிங் பண்ண முடியும். அப்பெண்ட் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இன்சர்ட், அப்டேட், அப்பெண்ட், எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி என்னோட டேட்டாவ ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது 3த்தையும். அதுக்கப்புறமா வந்துட்டு காப்பி யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவ காப்பி பண்ணி ஒரு வேரியபிள் சேம் மெமரி லொகேஷன் இல்லாம வேற ஒரு மெமரி லொகேஷன என்னால காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பாப் யூஸ் பண்ணி இண்டெக்ஸிங் பேசிஸ்ல என்னோட டேட்டாவை ரிமூவ் பண்ண முடியும். பாப்ல இண்டெக்ஸ் இல்லாமலும் நான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டா லாஸ்ட் டேட்டாவை எனக்கு ரிமூவ் பண்ணும். அண்ட் ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஐட்டம் நான் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ்ல நான் ஐட்டம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். கிளியர் அப்படிங்கிறது எனக்கு லிஸ்ட்டை கிளியர் பண்ணும். டெலீட் அப்படிங்கிறது ஹோல் வேரியபிள் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இல்லாம எனக்கு டெலீட் பண்ணி கொடுத்துரும். வேற என்ன பார்த்தோம்? இது சார்ட்டிங் ஆப்ரேஷன். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்றது அண்ட் ரிவர்சிங். கவுண்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். கவுண்ட் எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எத்தனாவது இண்டெக்ஸிங்ல இருக்கோ அந்த பொசிஷனை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். அண்ட் ஃபார் லுக் ஒவ்வொரு ஐட்ரேஷனா செக் பண்ணி எனக்கு வெர்டிக்கல் ஆர்டர்ல பிரிண்ட் பண்றதுக்கு ஃபார் லுக் ஹெல்ப் பண்ணும். லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஃபார்மேஷன்ல என்னோட அவுட்புட் வரும். அண்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளாரையே என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன மாதிரியான அவுட்புட்டை நான் பிரிண்ட் பண்ணணும் அண்ட் ஃபார் லூப்பா என்ன மாதிரியான லூப்பிங் எக்ஸ்பிரஷன் அங்க நடக்கணும் அண்ட் கண்டிஷன் என்ன கண்டிஷன் பேசிஸ்ல எனக்கு அது ஒர்க் ஆகும். இது எல்லாமே நான் ஒரு சிங்கிள் லைன்ல டிஃபைன் பண்ணிடுவேன். ஸோ தட் என்னோட அவுட்புட்டுமே லிஸ்ட்டுக்குள்ளாரே ஸ்டோர் ஆகி எனக்கு பிரிண்ட் பண்ணும். லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? பைத்தான் டே 4. Any doubts? ஓகே, ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. நாளைக்கு எலெக்ஷன் எங்களுக்கு லீவு. ஸோ ஃப்ரைடே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. see you on Friday. மேம் எனக்கு பைத்தானோட ரெக்கார்டட் செஷன் வேணும்னு கேட்டிருந்தேன் மேம். ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே. எனக்கு இப்போ மெசேஜ் மட்டும் போடுங்க. நான் ஆஃப்டர்நூன் மேலே உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. see you on Friday. நான் இன்னைக்கு டாஸ்க் கொடுக்குறேன். இது வரைக்கும் இப்போ நான் சொன்னது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் டாஸ்க் உங்களுக்கு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார ஷேர் பண்றேன். நாளைக்கு ஃப்ரீ தானே, எல்லாருக்குமே லீவ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.